பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையினாலும் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் மீண்டும் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தை அருமையான வேதத்திலிருந்து நமக்கு கொடுக்கிற வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, இந்த புதிய மாதத்திற்கு வேதத்திலிருந்து அருமையான ஒரு வார்த்தையை எங்களுக்கு நீர் கொடுக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை அறிந்து கொள்ள, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள, அந்த வார்த்தையின்படி நாங்கள் காணப்பட எங்களுக்கு உம்முடைய கிருபையை தாரும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தமான மகிமை, உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அடியனை மறைத்து நீர் பேச வேண்டும் என்று அடியேன் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அருமையான மோசையை தெரிந்து கொண்டு, இந்த மோசையை கொண்டு 5 ஆகமங்களை எழுதும்படியான கிருபையை கர்த்தர் மோசேக்கு கொடுத்தார். மோசே எழுதின 5 ஆகமங்களிலே கடைசியாக உபாகமத்தில் அதில் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நீங்கள் ஜெப சிந்தையோடு காணப்படுங்கள். உபாகமம் 33:27ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். அநாதி தேவனை உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவைகளை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அன்பானவர்களே, இந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். மோசே மரணம் அடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது என்று நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமத்திலே யாக்கோபு இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர் கடைசியாக சொன்ன ஆசீர்வாத வசனங்களை நாம் வாசித்திருக்கிறோம். இங்கே தேவனுடைய மனிதன், அந்த மனிதனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமான வார்த்தைகள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வார்த்தைகள், தேவ சமூகத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நீங்கள் முழுவதும் ஜெபத்தோடு வாசித்து பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு வசனமும் மிகவும் அருமையான, ஆழமான, தேவனுடைய பிரசன்னம் நிரப்பப்பட்ட வார்த்தைகள், அக்கினி பிரமாணத்தின் வார்த்தைகள். அன்பானவர்களே, அந்த வார்த்தைகளை கர்த்தர் இன்றைக்கு நமக்கும் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமல்ல, யார் ஒருவர் அவரை தகப்பனாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதிலே 27ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம். அநாதி தேவனை உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம்.
அன்பானவர்கள், இந்த வார்த்தை இஸ்ரவேலை குறித்து, இஸ்ரவேல் குடும்பத்தை குறித்து, அதற்கு முதல்ல எசூரனுடைய தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசூரன் என்றால் யாக்கோபு என்று நாம் வேதத்திலே வாசித்திருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த யாக்கோபுக்கு, யாக்கோபுடைய குடும்பத்திற்கு கர்த்தர் மோசேயை கொண்டு சொல்கிறார், அநாதி தேவனை உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று. அன்பானவர்களே, கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வந்த விதங்களை நாம் யாத்திராகமத்திலும் இன்னும் வேதத்திலே சங்கீதங்களிலும் யோசுவாவை கொண்டு வழிநடத்தினதையும் நாம் வாசித்திருக்கிறோம். யோசுவாவையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு, யோசுவாவை கொண்டும் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தினார், ஆசீர்வதித்தார். அன்பானவர்களே, ஆகவே இன்றைக்கும் தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். சங்கீதம் 46 அந்த 46ஆம் சங்கீதம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே 7வது வசனத்திலும் 11ஆம் வசனத்திலும் அங்கே பக்தன் சொல்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அங்கே இயற்கையின் சீற்றங்கள் வந்தாலும், பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும், ஜலங்கள் கொந்தளித்து பொங்கினாலும், அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட வேண்டாம். ஏனெனில் நமக்குள் இருக்கிறவர் ஜீவ நதியாக நமக்குள் இருக்கிறார். அவர் நம்மை சந்தோஷப்படுத்துகிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, அவர் நமது நடுவில் இருக்கிறார். அவர் நம் நடுவில் இருக்கும் பொழுது நாம் அசைக்கப்படுவது இல்லை. ஆகவே அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அடுத்து யுத்தத்தின் செய்திகளை நாம் வாசிக்கிறோம். அந்த யுத்தத்தின் செய்திகளின் நடுவிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் அமர்ந்திருக்க வேண்டும், அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்று இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்தின் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலும் யுத்தங்களின் செய்தியை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் இன்னும் அதிகமாக தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நாம் அமர்ந்திருக்கும் பொழுது, நாம் அமர்ந்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அநாதி தேவன் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் சபைக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார். ஆகவே நாம் அவரை உறுதியாய் பற்றிக் கொள்வோம். ரூத்தின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அருமையான தேவ மனிதனாகிய போவாஸ் ரூத்தை குறித்து சொல்கிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த ரூத்தை குறித்து நாம் நன்கு வாசித்திருக்கிறோம். அருமையான இந்த மகள் ரூத் கணவனை இழந்த ஒரு மகள், யாருமே இல்லை, தன் பெற்றோர்களை விட்டுவிட்டு தன் மாமியாரோடு கூட, அருமையான தாயார் அன்பு நகோமி அம்மாளோடு கூட அவர் புறப்பட்டு வந்தாங்க. வந்தவங்க, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அவர்கள் உறுதியாய் அவர்களை பின்பற்றி வந்தபடியினால், கர்த்தரை பின்பற்றினபடியினால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அருமையான இந்த மகள் ரூத்துடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அன்பானவர்களே, ஆகவே நீங்களும் நானும் கர்த்தருக்காக
விட வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது அவராலே நாம் நிறைவான பலனை பெற்றுக்கொள்கிறோம். அவராலே அடைக்கலத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், தாய் இல்லாமல் இருக்கலாம், கணவன் இல்லாமல் இருக்கலாம், மனைவி இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகளை இழந்தவர்களாக காணப்படலாம். யாருமே எனக்கு இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கலாம், வேதனைப்படலாம், கண்ணீர் வடிக்கலாம். ஆனாலும் அன்பான தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆகவே அவரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்வோம். இரண்டாவதாக வாசித்தோம் 33:27 அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று. அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அந்த புஸ்தகத்திலே 59ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அதிலே 16ஆம் வசனம் சொல்கிறது, ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு இரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. நித்திய புயங்கள், கர்த்தருடைய புயம் அவருக்கு இரட்சிப்பாய் காணப்பட்டது. அவருடைய நீதி அவரை தாங்கினது. அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து இரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சருகட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். அன்பானவர்களே, கர்த்தருடைய புயம், நித்திய புயம், அந்த நித்திய புயங்களால் அருமையான தேவனுடைய மனிதன் யோசேப்பு கூட அவன் கன்மலையும் இஸ்ரவேலின் மேய்ப்பனும் ஆனான் என்று சொல்லி யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் அந்த நித்திய புயத்தின் ஆசீர்வாதத்தால் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை யோசேப்பு பெற்றுக்கொண்டதைப் போல, அன்பானவர்களே, அருமையான நம்முடைய தேவன் நமக்கு அந்த நித்திய இரட்சிப்பை வைத்திருக்கிறார். அந்த நித்திய இரட்சிப்பு, யாக்கோபு நித்திய இரட்சிப்பினாலே இரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. ஆக அவருடைய புயமே அவருக்கு இரட்சிப்பாய் காணப்பட்டது. நாமும் கர்த்தருடைய புயத்திற்குள், கர்த்தருடைய கரத்திற்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது அந்த விலையேறப்பெற்ற இரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே அந்த இரட்சிப்பு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நமக்கு வந்திருக்கிறது. கர்த்தரே நமக்கு இரட்சிப்பாய் காணப்படுகிறார். இயேசு என்றால் இரட்சகர் என்று சொல்லி நாம் வேதத்தில் மத்தேயு 1:21 நாம் வாசிக்கிறோம். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி இரட்சிக்கிறவர். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பங்களிலே இன்னும் இரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் இரட்சிக்கப்பட வேண்டும். ஆகவே நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய தமிழ்நாட்டுக்காக, நம்முடைய தேசத்தின் ஜனங்களுக்காக, உலக நாடுகளில் இருக்கிற மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனெனில் பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக மூன்றாவதாக வாசிக்கிறோம், அவர் உனக்கு முன்னின்று உன் சத்துருக்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அன்பானவர்களே,
நாம் கர்த்தரை அடைக்கலமாய் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த நித்திய இரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, நமக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய சத்துருக்களை, இந்த சத்துருக்களின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போடும்படி கட்டளையிடுவார். அன்பானவர்களே, ஆகவே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையான ஒரு தாயார் பாடுகிற பாடலிலே, அநாதி தேவனே உன் அடைக்கலம் என்ற பாடலை நீங்கள் கேட்டிருக்கலாம். அவங்க பாடும் பொழுது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், அவர் மரண பரியந்தம், வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சொல்லி அருமையான இந்த பாடலிலே நாம் கேட்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். நாம் அவரை அடைக்கலமாக பெற்று அவரை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ரோமர் நிருபத்திலே 10ஆம் அதிகாரம் 9-10 படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும், இரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்பட வேண்டும், அனுதினமும் நாம் அறிக்கை செய்ய வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை பாட வேண்டும். அவ்வாறு பாடும் பொழுது நீங்கள் வேதத்தை அதிகமாக வாசிக்க உங்களை ஒப்பு கொடுத்து வாசிக்கும் பொழுது, இந்த வேத பிரமாணத்திலே சொல்லப்பட்டுள்ள, இந்த அக்கினி பிரமாணத்திலே சொல்லப்பட்டுள்ள ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, இந்த அருமையான வார்த்தைகளை கொடுத்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும், அந்த பிள்ளைகளுக்கு நீர் அடைக்கலமாக நித்திய இரட்சிப்பாக இருந்து அவர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சத்துருக்களின் பிரச்சனைகள், போராட்டங்களை நீர் அகற்றி போட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தில் மகிமைப்படுத்தும். ஜெபத்தை கேட்ட தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். Our address: Glorious Ministries of Jesus Christ in Athumanesan, OMCC School Campus, West Ponagaram, 12th Street, near Karibedu Police Station, Madurai. Pin code 625016. Our contact number 9942584415. Our email ID tcjm001@gmail.com. God bless you.